நடிகை சரண்யாவுடைய இளமகள் எடுத்திருக்க அந்த அதிர்ச்சி முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தை தண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. நடிகை சரண்யா பொன்வண்ணன் இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. 2 பேரையுமே டாக்டருக்கு படிக்க வச்சாங்க. நானும் தன்னுடைய கணவரும் சினிமாவுல நெறைய சாதிச்சுட்டோம். அதனால என்னுடைய பிள்ளைங்க யாருமே சினிமாவுக்கு வர வேணாம். அவங்க நல்லது செய்யணும் மக்களுக்கு. அதனால டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சரண்யா பொன்வண்ணன் அவங்களுடைய மகள்கள் 2 பேரையும் டாக்டருக்கு படிக்க வச்சாங்க. தமிழ் சினிமால நாயகன் படத்தின் மூலமா ஒரு நடிகையா அறிமுகமானவங்க சரண்யா. அத தொடர்ந்து அவங்க ஒரு சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அப்போ பொன்வண்ணனுக்கும் சரண்யாவுக்கும் ஏற்பட்ட நட்பு காதலா மாறி இருவருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு தனது குழந்தைகள், தனது குடும்பம் சொல்லி சரண்யா தமிழ் சினிமா விட்டு ஒட்டுமொத்தமா ஒதுங்கிட்டாங்க. அதன் பிறகு தனது பிள்ளைகள நல்லா படிக்க வச்சு வளர்த்தாங்க. ஸோ அதன் பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு சரண்யாவுக்கு கிடைச்சது. ஆனா, சரண்யா மீண்டும் கம்பேக் குடுக்கும்போது, ஒரு அம்மா நடிகையா சரண்யா தமிழ் சினிமால களம் இறங்குனாங்க. களம் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஒரு அம்மா நடிகையா நடிச்சிருப்பாங்க. இதற்காக நெறைய விருதுகளையும் வாங்கியிருக்காங்க சரண்யா பொன்வண்ணன். ஒரு ஹீரோயினா அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, ஒரு அம்மா கதாபாத்திரத்துல அவங்களுக்கு உண்மையிலேயே நெறைய நடிப்பு திறமைய வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அதனால தமிழ் சினிமால ஒரு முக்கியமான நடிகையா இன்னைக்கு மாறியிருக்காங்க பொன்வண்ணன். அப்படியாப்பட்ட சரண்யா பொன்வண்ணன் தனது மூத்த மகள ஏற்கனவே திருமணம் பண்ணி குடுத்துட்டாங்க. இப்போ தனது இளைய மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள முடிவு பண்ணியிருக்காங்க சரண்யா பொன்வண்ணன். அதனால தனது இளைய மகளுக்கு ரீசென்ட்டா இப்பதான் நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சாங்க. அத தொடர்ந்து அவங்களுக்கு அடுத்த மாதம் கடைசியில அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பெரியவர்களால முடிவு பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு காதல் திருமணம் தான். ஆனா, இவங்களுடைய காதல் திருமணத்த சரண்யா பொன்வண்ணன் மகள் வீட்ல சொல்லி, அவங்களுடைய பையன் வீட்லயும் பேசி தான், இத ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாரி முடிவு பண்ணியிருக்காங்க சரண்யா குடும்பத்துல. இந்த குடும்பத்துல இந்த பெண்ணுக்கு சரண்யா பொன்வண்ணன் தரப்புலருந்து இவ்ளோ நகை தரோம், பணம் தரோம் அப்படின்னு ஏற்கனவே பேசி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருந்த இந்த நேரத்துல திடீர்னு சரண்யா பொன்வண்ணனுடைய மகளுக்கும், அவருக்கு பார்த்திருக்க பையனுக்கும் இடையில ஏதோ சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா சரண்யா பொன்வண்ணன் மகள் அவருடைய கணவர பயங்கரமா திட்டியிருக்காங்க. அதுல கோவப்பட்ட அவருடைய கணவர் திடீர்னு, "எனக்கு உன்ன பிடிக்கல. இந்த திருமணம் எனக்கு வேண்டாம்" அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான முடிவ அவரு கையில எடுத்திருக்காரு. இத சரண்யா குடும்பத்துல யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. சின்ன சிறுசுக்குள்ள பேசிட்டு இருந்த விஷயம் பெருசாகி, அவங்களுடைய வீட்லருந்து வந்து, "இந்த கல்யாணத்த வேணாம் நிப்பாட்டிடுங்க. 2 பேருக்கும் ஒத்து வரல, செட் ஆகல" அப்படின்னு சரண்யா பொன்வண்ணன் வீட்ல பேசியிருக்காங்க. இத கேட்டு சரண்யாவும் பொன்வண்ணனும் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. "என்ன சொல்றீங்க? ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்தம் முடிச்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாரி தான். நாங்க பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்க குடுத்துட்டோம். இப்போ வந்து வேணாம், செட் ஆகாது, நிப்பாட்டிடலான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது சரியில்லங்க. என்ன பிரச்சனை?" அப்படின்னு சரண்யாவும் பொன்வண்ணனும் மாப்பிள்ளை வீட்ல பேசியிருக்காங்க. ஆனா, அதற்கு மாப்பிள்ளை வீட்டு தரப்புலேருந்து என்னுடைய மகனுக்கு பிடிக்கலன்னு சொல்றான். ஸோ, என்னுடைய மகனுடைய விருப்பத்த மீறி எங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய மகளுக்கும், என்னுடைய மகனுக்கும் ஏதோ பிரச்சனை. அதனால 2 பேருமே இந்த திருமணத்த வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ, இத கேட்ட சரண்யாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தனது மகள்ட்ட வந்து சண்டை போட்டுருக்காங்க சரண்யா. "என்ன பிரச்சனை? எதனால வேணான்னு சொல்ற?" அப்படின்னு. ஆனா, சரண்யா பொன்வண்ணனுடைய மகள் அத பத்தி எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாம, "எனக்கு இப்போ இந்த பையன பிடிக்கல. எனக்கு இந்த திருமணம் வேணாம்" அப்படின்னு தீர்க்கமான ஒரு முடிவ சொல்லியிருக்காங்க. அதுல சரண்யாவும் பொன்வண்ணனும் பயங்கரமா உச்சக்கட்ட அசிங்கப்பட்டுருக்காங்க. இந்த அசிங்கம் எல்லாமே தன் பொண்ணால தான் அப்படின்னு வீட்ல ஏற்பட்ட சண்டையின் காரணமா, சரண்யா பொன்வண்ணனுடைய மகள் என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னால தன் அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் உச்சக்கட்ட அசிங்கமா ஆயிடுச்சு அப்படிங்கிற மன உளைச்சல்ல வீட்லயே ஒரு சில தவறான முடிவுகள சரண்யா பொன்வண்ணன் மகள் எடுத்திருக்காங்க. இதனால அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமா இப்போ மீளாத ஒரு துயரத்துல மூழ்கியிருக்கு.